அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் கடைசியாக ஹவுலுல் கௌசர் என்ற அந்த தடாகத்தை பற்றி நம்ம ஓரளவுக்கு அறிந்தோம். அது தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அந்த ஹவுலுல் கௌசர் என்ற தடாகம் எனக்காக வேண்டி அல்லாஹ் சிறப்பாக வழங்கி இருக்கிற ஒரு பாக்கியம். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் திடீர்னு சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்க என்று சஹாபாக்கள் கேட்குறாங்க. மா அல்லாஹ்க்கு யார சொல்லலாம், அவ்வளோ தண்ணியும் குடிக்கிறாங்க, நமக்கு அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முஸ்லீமில் 607வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும், அதுக்கு பிந்தி உலகம் அழிகிற வரைக்கும் கோடானு கோடி மக்கள் வந்திருக்கிறாங்களே, இதில் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை இப்படி தனியாக இப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லாரும் என் உம்மத்துக்கு தனியாக வச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல. இது மாதிரியான ஒரு சந்தேகம் சஹாபாக்களுக்கே வருது. என்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டி அந்த மஹ்ஷர் பெருவழியில் தாகத்தால் நாக்கு வறண்டு துடிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், அதை தண்ணீரை என் சமுதாயத்துக்கு என்னுடைய உம்மத்துக்கு அதை கொடுக்கறதுக்கு எனக்கு தருவான்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார சொல்லலாம் அது தாரிஃபுனா யௌமைதீன், அந்த நாளில் எங்களை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? நாங்கள் தான் உங்களுடைய உம்மத்துன்னு எப்படி தெரிவிங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருப்போம். அப்போ மூசா நபி உம்மத்தை வந்தால் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஈசா நபி உம்மத்தை வந்தால் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன், அந்த மஹ்ஷர்ல முஸ்லிம்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்திற்கு மட்டும் சிறப்பான ஒரு அடையாளம் இருக்கும். என்ன அடையாளம் என்றால், உலு செய்கிற காரணத்தினால அந்த உலு செய்த உறுப்புகள் மாத்திரம் தனி பிரகாசத்தோடு, இலங்கும் முகமும் 2 கைகளும் 2 கால்களும் என்ன செய்யும், அந்த 5 இடங்களும் பளிரென்று பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும். அதை பார்த்தோன்னே இதெல்லாம் நம்ம உம்மத்து அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிறோமே, அந்த அடையாளத்தோடு வர்றவங்களை தான் நான் என்ன செய்வேன், அதில் அலோவ் பண்ணுவேன் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீமில் 364வது ஹதீஸில் இருக்கிறது. இது அந்த மஹ்ஷர் பெருவழியில் அந்த தண்ணீர் அருந்துகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் என்ன செய்யணும், நமக்கு தரணும். இல்லைன்னா அந்த ஒரு நாள் ஓடணுமே, ரொம்ப கஷ்டமான ஒரு நாள். அதுக்கடுத்து என்ன நடக்கும் என்று கேட்டால், அந்த நாளில் எல்லாரும் நிறுத்தப்பட்ட பிறகு கெட்டவங்களையும் நல்லவங்களையும் எல்லாம் தனியாக பிரிச்சிருவான். மும்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே நீங்கள்லாம் தனியாக பிரியுங்கள் என்று சொன்ன உடனே 2 குரூப் அப்படியே பிரிஞ்சு நிற்பார்கள். அதில் நல்லவர்கள் மாத்திரம் அல்லாஹ்வுக்கு நம்ம சஜிதா செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு தொழுகையில் நம்ம என்ன செய்கிறோம், சஜிதா செய்கிறோம், சாதாரணமாக சஜிதா செய்கிறோம். நம்ம உலகத்தில் வாழும் பொழுது யாருடைய காலிலையும் விழக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜிதா என்பதை எல்லாம் கொள்கையாக கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறோமே, அல்லாஹ் காலில் போய் விழுந்தோம் நம்ம இல்லை தானே, சும்மா வெறும் தரையில் நம்ம பள்ளியாசலில் தான் செஞ்சுக்கிறோம், சஜிதா செஞ்சுக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்வானா, இது உங்களுக்கு புது செய்தியாக கூட இருக்கலாம், ஆனால் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்லையும் இது இருக்கிறது, குர்ஆன்லையும் இருக்கிறது. அல்லாஹ்வே சொல்லக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு புதுமையாக தெரிந்தால் அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதில் என்ன நடக்கும் என்று கேட்டால், மஹ்ஷர்ல இறைவனை நம்ம எல்லாரும் பார்ப்போம்ல, பார்த்த உடனே இறைவன் ஒரு வாய்ப்பை நமக்கு தரலாம். நீ என்னுடைய நல்லடியானாக இருந்தால் எனக்கு சஜிதா செய்தியில இப்ப என் காலில் விழுந்து நீ சஜிதா செய் என்று சொல்லி இறைவன் தன் காலில் விழுந்து, அப்பதான் காலையெல்லாம் பார்க்க போறோமே, அல்லாஹ்வை முழுசா பார்க்க போறோமே, அது மாதிரியாக சஜிதா செய்கிற வாய்ப்பை தருவான். யார் இந்த உலகத்தில் இறைவனுக்கு சஜிதா செய்து கொண்டு இருந்தார்களோ அவர்கள் மாத்திரம் அந்த சஜிதா செய்வார்கள். மற்றவங்களுடைய இது அப்படி ஸ்டிப்பா நின்றுரும், குனியாது, முதுகு என்ன செய்யாது, இங்க வளைஞ்சவனுக்கு தான் அங்க வளையும், இங்க யாருக்கு வளையவில்லை அல்லாஹ்வுக்காக சஜிதா செய்வதற்கு வளையாது என்பதை சஹீஹுல் புகாரியில 4919வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. யக்ஷிஃபு ரப்புனா அன் சாக்கிஹி, இறைவன் தன் காலை வெளிப்படுத்தி காட்டுவான். ஃபயஸ்ஜுது லஹு குல்லு மூமினின் வ மூமினத்தின், இறை நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் அவனுக்கு சஜிதா செய்வார்கள். ஃபயபுகா குல்லு மன் கான யஸ்ஜுது ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே ரியாஅம் சும்அத்தன், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக பாராட்ட வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் சஜிதா செய்தார்களோ அவர்கள் எல்லாம் சஜிதா செய்ய முயற்சி பண்ணுவார்கள். லஹ்ருஹு தபகம் வாஹிதா, அவருடைய முதுகு அப்படி ஸ்டிப்பாக நேராக செங்குத்தாக நின்றுவிடும். அதாவது சஜிதா செய்யாதவனு கூட இல்லை, வேற நோக்கத்துக்கு செய்வான்ல, 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி, 4 பேர் பாராட்டணுங்கிறதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் இறைவனுக்கு சஜிதா செய்ததாக நடித்தவர்களுக்கெல்லாம் அங்க அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்ய வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மாத்திரம் நிஜமாக அல்லாஹ்வுக்கு அதான் நம்ம செய்யற மரியாதை. நேரடியாக இதுவரைக்கும் நம்ம இறைவனை பணிகிறோம்,
இறைவனுக்காக எங்க நெத்தியை கூட நிலத்துல வைக்கிறோம் என்று மனசால் அவனை நம்பி நம்ம சைதா செய்யறோமே தவிர அல்லாஹ்வுக்கே நேரடியாக சைதா செய்யக்கூடிய காட்சி அப்பதான் ஏற்படும் என்று புகாரியில 4919வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. யுதுஅவுன இல சுஜூத், சஜிதா செய்வதற்காக அழைக்கப்படுவார்கள். ஃபலா யஸ்ததீஊன், அது அவர்களுக்கு முடியாது. யார் கேட்டவங்களை சொல்லி காட்டுறான், அது அவர்களுக்கு முடியாது. காஷியத்தன் அபுசாருகும், அவங்களுடைய பார்வைகள் தாழ்ந்திருக்கும், அவங்களுக்கு இழிவு ஏற்பட்டிருக்கும். கதுக்கானு யுதுஅவுன இல சுஜூதி வஹும் சாலிமூன், அவங்க நல்ல நிலையில் இருக்கும் பொழுது, துன்யாவில் இருக்கும் பொழுது ஏற்கனவே சஜிதா செய்வதற்காக அழைக்கப்பட்டார்கள். அப்போதெல்லாம் செய்ய மறுத்த காரணத்தினால் அவங்க சஜிதா செய்ய இயலாது. இந்த குர்ஆன்ல யாரு சஜிதா செய்யலையோ அவங்களுக்கு முடியாதுன்னு சொல்லப்படுது. ஹதீஸ்ல யார் நடிக்கிறதுக்கு செஞ்சானோ அவனுக்கு முடியாது, ரெண்டு பேருக்கு முடியாது. அப்ப குர்ஆன்ல உள்ளதை ஏத்துக்கணும், ஹதீஸ்ல ஏத்துக்கணும். குர்ஆன்ல என்ன இருக்குது, யாரு சஜிதா செய்யாம அல்லாஹ்வுக்கு செய்யாம இருந்தானோ அவனுக்கு அந்த நாள்ல அதுதான் தனி அடையாளம். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த அடையாளத்துக்கு பிறகுதான் கொஸ்டினே எல்லாம் ஆரம்பிப்பான். விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சஜிதா யாரெல்லாம் செய்யறானோ அவனுக்கெல்லாம் ஸ்பெஷல் விசாரணை. யாருக்கெல்லாம் சஜிதா செய்ய முடியலையோ அவனுடைய விசாரணை வேற ஒரு டைப்பா இருக்கும். அப்ப இந்த சஜிதா செய்வது என்பது அவனுடைய கொஸ்டின் எப்படி இருக்க போகிறது என்பதற்கு ஒரு அடையாளம். அந்த பாக்கியம் ரெண்டு பேரும் கிடைக்காது, மற்றவர்கள் சஜிதா செய்வார்கள்ங்கிறத இந்த சூறாவில் நீங்கள் பார்த்து விடலாம். அது போக இந்த விசாரணை நடக்கிற வரைக்கும், விசாரணைனா வெறும் சூரியன் கிட்ட வந்துருங்கிறது மட்டுமில்ல, அந்த 50,000 வருடத்திற்கு நிகரான அந்த ஒரு நாளையில என்ன நடக்கும் என்றால், இந்த உலகத்தில் என்னென்ன தப்புகள் செய்கிறானோ சில தப்புகளை குறித்து ஹதீஸ்ல வருகிறது. எப்படி வருது, மாமின் சாஹிபி தஹபின் வலா ஃபில்லத்தின், யார் தங்கம் வெள்ளியை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, லாயு அத்தி மின்ஹா ஹக்கஹா, அதிலிருந்து செய்ய வேண்டிய கடமையை, ஜகாத் என்ற கடமையை நிறைவேற்றாமல் தங்கம் வெள்ளியை சேர்த்து கொண்டிருக்கிறார்களோ, இல்லா இதாக்கான யௌமுல் கியாமத்தி, கியாமத்து நாளையில அது என்ன செய்யப்படும் என்றால் ஒரு தட்டா, ஒரு பாலமாக அது வார்த்தெடுக்கப்பட்டு உஹ்மியா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரக நெருப்பிலே அது சூடு ஏற்றப்பட்டு யுக்வாபிஹா ஜம்புஹு, அவனுடைய விழாப்புறத்தில் அவனுக்கு சூடு போடப்படும், முதுகுல சூடு போடப்படும். அப்ப இந்த மாதிரி சூடு போட்டுக்கிட்டே இருக்கப்படும். எது வரைக்கும், ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா, 50,000 ஆண்டுகளுக்கு சமமான, 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாளையில அவன் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். ஹத்தா யுக்லா பைனல் இபாத், அடியார்கள் மத்தியில் தீர்ப்பளிக்கிற வரைக்கும். நரக தண்டனை தனியா இருக்குதுங்க. தங்க வெள்ளியை சேர்த்து வச்சு ஜக்காத்து கொடுக்கலன்னா அதுக்குன்னு நரகத்துல தண்டனை தனி. அது வரைக்கும் இந்த விசாரிக்கிற நாள்ல என்ன செய்யப்படும், அது பாட்டு ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அம்புட்டு விசாரணை முடிகிற வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்வாங்க, சூடாக பழுக்க காய்ச்சி அந்த தங்கவள்ளி இதைத்தானே சேர்த்து வச்சிருந்த அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு தண்டனை வேற அந்த 50,000 ஆண்டுகளுக்கு சமமான அந்த ஒரு நாளில் கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே மாதிரி சொல்கிறார்கள், வலா சாஹிபு இப்லின் லா யுஅத்தி மின்ஹா ஹக்கஹா, ஒட்டகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒருத்தன் அதனுடைய ஹக்கை, அதனுடைய உரிமையை அவன் கொடுக்காமல் இருப்பானேயானால் அவனுக்கு என்ன செய்யப்படும், இதே மாதிரி அந்த ஒட்டகத்தை கொண்டு இவனை பொட்டல்ல போட்டு, அந்த பெரிய தடலா இருக்கும்ல போட்டு அந்த ஒட்டகத்தை விட்டு மிதிக்க வைக்கப்படும். அது என்ன செய்யும், கொம்புனால் முட்டும், கால்களால் மிதிக்கும். இந்த மாதிரி ஆடு மாடுன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் அந்த ஒரு நாள் அது தண்டனை தனி. அதுக்கு முந்தைய அந்த விசாரிக்கிற நாள்ல ஒரு பக்கம் பார்த்தா மிதிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் கொஞ்சம் பேர் சூடு போடப்பட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் விசாரணை நடந்துகிட்டே இருக்கும். அந்த விசாரிக்கிற நாளிலேயே பலவிதமான தண்டனைகளை அவன் அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 1647வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய அந்த விசாரணை நடக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நமக்கு எந்த பாஷையில விசாரிப்பான்? பல பாஷை பேசுறவங்க நிற்போமே, எல்லா பாஷைக்காரங்க நிற்கும் போது எந்த பாஷையில் நம்மளை விசாரிப்பான்? அப்ப மொழிபெயர்ப்புக்கு யாரை வச்சுக்கிறது? நமக்கு அல்லாஹ் அரபில் ஏதாவது கேட்டானா பதில் சொல்ல தெரியுமா? அப்ப தமிழ் பேசுறதுக்கு யாராவது வச்சுக்கிற முடியுமான்னு கேட்டா அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரியில 1413, 7443, 3595, 6539, 7516 இந்த ஹதீசுகள் இடம்பெற்றிருக்கிறது. சும்மலை யக்ஃபன் அஹதுக்கும் பைன யதையில்லாஹி, உங்களில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்றாக வேண்டும். லைஸ பைனஹு பைனஹு ஹிஜாப், ரெண்டு பேருக்கு மத்தியில எந்த திரையும் இருக்காது, நேருக்கு நேர் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டிய நாள். வலா தர்ஜுமானுன் தர்ஜமுலஹு, அவனுக்கு மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பாளரும் அங்கே இருக்க மாட்டான். அவன் பேசுற உனக்கு விளங்குற மாதிரி ஆக்கிடுவான். அல்லாஹ் கேள்வியை கேட்பான், அது எந்த பாஷையெல்லாம் நமக்கு வரல, அவன் கேட்கறது நமக்கு விளங்கும்.
அவன் எந்த எப்படி கேட்க போகிறானோ அதை விளங்கக்கூடிய வகையில் நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ணி விட்டுரும், அவ்வளவுதான். அதனால எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார்கள். எல்லாத்தையுமே அல்லாஹ் நேருக்கு நேராக பேசுவான், எந்த திரையும் தடையும் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த புகாரியில மேற்கண்ட ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல இருக்கிறது, மாமின் குமின் அஹதின் இல்லா ஸயகல்லிமுஹு ரப்புஹு, உங்களில் எவராக இருந்தாலும் அல்லாஹ் நேருக்கு நேர் அவனிடத்திலே விசாரிக்காமல் இருக்க மாட்டான், பேசுவான் அல்லாஹ். எந்த லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமானுன், ரெண்டு பேருக்கு மத்தியில மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார்கள். வலா ஹிஜாபுன் யஹஜிபுஹு, அவனை மறைக்கக்கூடிய ஒரு திரையும் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு முன்னால விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு ஆளையும் நேருக்கு நேர் தான். ஒரு கூட்டமா மொத்தமா விசாரிக்கிறது இல்ல, நீ வா நீ வா நீ வா, இப்படிதான் விசாரணை. அப்ப இத்தனை கோடானு கோடி மக்களையும் அவன் தனித்தனியாக கூப்பிட்டு தான் என்ன செய்வான், விசாரிப்பான். ஒவ்வொரு ஆளுக்கும் விசாரிப்பான். அவனுக்கு டயர்டெல்லாம் ஆகாது, வழங்குதா? அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் 3 பேரை எப்படி விசாரிக்கிறது அதெல்லாம் அவனுக்கு கிடையாது, அவனுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. அது மாதிரி விசாரிப்பான் என்று இதிலிருந்து விளங்குகிறோம். அதுல இன்னொன்னு கவனிக்கணும், இந்த விசாரிக்கிறதுன்னா நம்ம ஒழுங்கா விசாரிச்சு தேர்வோமா? யாராச்சும் தேர்வாங்களா? விசாரிக்கிற விதத்தில் அல்லாஹ் விசாரிச்சா நம்மள யாராச்சும் தேர்வோமா? ஒரு ஆள் தேர மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் விசாரிக்கிற வகையில ஒன்னொன்னுக்கும் கணக்கு கேட்டா, ஏதோ அப்படி போனா போதும் மேம்போக்கா விசாரிச்சதும் தப்பிக்க முடியுமே தவிர ஒவ்வொரு செகண்டுக்கும் கேட்டான்னு வைங்க, ஒவ்வொரு சிரிப்புக்கும் ஒவ்வொரு கிண்டல் பண்ணதுக்கும் ஒவ்வொரு கேலிக்கு அப்படி ஒன்னொன்னையா நோண்டி எடுத்தான்னு சொன்னா அது பாட்டுக்கு பட்டியல் ஏறிக்கிட்டே போயிடும், கன்ஃபார்மா நரகம் தான் போட்டு போயிருக்குமே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லை யுத்கில அஹதன் அமலுல் ஜன்னா, எந்த மனுஷனையும் அவனுடைய அமல் சொர்க்கத்தில் சேர்க்காது, பத்தாது. எவனா இருந்தாலும் சரி அவன் செய்யற அமலுக்கு சொர்க்கம் கொடுக்கலாமான்னு கேட்டா அதுக்கு சரியா மார்க் போட்டா ஒண்ணுமே தேராதான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வல அந்த யார சொல்லலாம், உங்களுக்குமா அல்லாஹ்வுடைய தூதரை ஒருத்தரும் அமலை கொண்டு ஜெயிக்க முடியாதுங்கிறீல, நீங்க கூட அப்படித்தானா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லா வல ஆன நானா இருந்தாலும் அப்படித்தான். இல்லா யத்தகம்மதுனி அல்லாஹு பி ஃபத்லின் வ ரஹ்மா, அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர என்னைய துருவி விசாரிச்சாலும் நானும் தர மாட்டேன். அவன் செஞ்சிருக்கிற பாக்கியத்துக்கு என்னப்பா நன்றி செலுத்தினு கேட்டா அதுல என்ன செஞ்சிருக்கிறோம்? சும்மா 5 வேளை வந்துட்டு போனா போதுமா அவன் தந்ததுக்கு? வருஷத்துல பகல் நேரத்தை சாப்பிடுற நேரத்தை மாத்தி வச்சுக்கிட்டா பெரிய தியாகமா? இது என்ன பெரிய தியாகம்? நோம்பு தியாகம் பண்றீங்க? ஒண்ணும் கிடையாது. அப்ப சும்மா ஒரு மக்காவுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டா பெரிய தியாகமா இது? அவன் செஞ்சதுக்கெல்லாம் 10 மாதம்லாம் அல்லாஹ் போயதுன்னு அவனா நினைச்சுக்கிட்டான். அவனா ஒரு அருளை போர்த்தி செய்யறான், சரி போதும்டா விடு, உனக்கு அவ்வளவு முடியும் அப்படின்னு ஒரு அருளை கொண்டு அவன் போர்த்தி கொண்டதுனாலதான் நம்ம சொர்க்கம் போறோமே தவிர எவருடைய அமலுக்கும் கரெக்டான மார்க் போட்டால் கிடைக்காது. அதுக்குதான் சின்ன சின்ன வேலைக்கு பெரிய பெரிய மார்க் எல்லாம் போட்டு விட்டு ஓடு உள்ள ஓடுனால தள்ளுறான். கருணையில தான் எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறோம். இது புகாரியில 5673வது ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இதை பற்றி ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹூசிப உதிப, யாராவது கணக்கு கேட்கப்பட்டால் அவன் நிச்சயம் தண்டிக்கப்படுவான் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஆயிஷா நாயை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இப்ப குர்ஆனுக்கு மாத்தமா நீங்க பேசுறீங்களாங்கறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி பேசுறாங்க, அவலைஸ யகுலுல்லாஹு தஆலா ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, சில பேர் லேசாக விசாரிக்கப்படுவார்னு வந்திருக்குதே, கணக்கு கேட்டால நீங்க அதாபுங்கறீங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், லேசா விசாரணை ஒன்னு இருக்குன்னு தானே சொல்றான். சில பேருக்கு லேசான விசாரணை இருக்கின்றவனே அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா தாலிகல் அர்து, லேசான விசாரணைடா என்ன? அது விசாரணையா? ஒரு ஃபார்மாலிட்டி, சும்மா தொட்டு காட்டுவது, அதுவும் விசாரணை இல்ல. லேசான விசாரணைங்கிற விசாரணையே கிடையாதான். வலாக்கின் மன் நூக்கிஷல் ஹிசாப, துல்லியமாக ஒருவன் கணக்கு கேட்கப்பட்டால் எஹ்லிக்கு அழிஞ்சாம, ஏதோ மேம்போக்கா அல்லாஹ் கேட்டா தான் தப்பிச்சுக்கிறோமே தவிர துல்லியமா கேட்டான்னு சொன்னா ஒரு ஆள் தேர முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 103, 4939, 6536, 6537வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப லேசான விசாரணைடா என்ன? அது வேணும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விதங்கள்ல விளக்குறாங்க. லேசான விசாரணை என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரியில 2441, 4685, 6070, 7514 இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுத்னில் முஃமின, அல்லாஹ் மூமினை கிட்ட கூப்பிட்டு வைப்பானா. ஒரு தடவை கூப்பிடுவான்ல, நீ வாங்க நீ வாங்கன்னு ஒரு தடவை கூப்பிடுவான். கூப்பிட்டு அவன் என்ன செய்வான்னு கேட்டா அல்லாஹ் அத்தாரிபு தன்ப கதா, அத்தாரிபு தன்ப கதான்னு கேட்பான். ஏய்
இந்த செஞ்சியா, ஆமா அதை செஞ்சியா அப்படின்னு ஒவ்வொரு பாவத்தையா சொல்லி காட்டி அது யாபத்தில் இருக்குதா, அது யாபத்தில் இருக்கான்னு ஒன்னொன்னையா கேட்குவான். இவன் என்ன செய்வான், நாம் ஆமா ஐயப்ப நிச்சயமா நான் செஞ்சேன் அப்படின்னவன அவன் நினைச்சுக்கிடுவான். அம்மாடி ஒன்னு ஒன்னையா கேட்கறான், ஒன்னும் தேராது போல இருக்க, அதை செஞ்சாங்கிறான் இதை செஞ்சாங்கிறான், எல்லாமே வந்துருச்சு, எல்லாம் பெயிலாவோட போயிட்டு இருக்குது, எல்லாம் அடிக்கு மேல அடி விழுவுதுன்றவுன எல்லாம் முடிஞ்சவுன அவன்கிட்ட எல்லாம் சொல்லுவானா, சதர்துஹா அலைக்க ஃபி துன்யா, அடே இதையெல்லாம் நீ துன்யாவுல செஞ்சிருக்கும் போது மறைச்சன்ல, அதே மாதிரி வானா அகஃபிர்லக்கல் யௌம, இப்ப மன்னிச்சுட்டேன்டா, நீ சில தப்புகள் ஈமானோட இருந்தீல, மனுஷன் தானே தப்பு செஞ்ச, நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த நன்மை பட்டியல் மட்டும் வை, இது மைனஸ் பண்ணிக்கிறேன், இந்த தீமை செஞ்சது இருக்குல்ல இது என்கிட்ட இருக்கட்டும், நீ எதை மட்டும் வச்சுக்க, இந்த பேப்பர் மட்டும் வச்சுக்க, இந்த ஃபெயிலான பேப்பர் இருக்குல்ல அது நம்ம கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் அல்லாஹ் சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 2441, 4685, 6070, 7514 எப்படி கேட்கறான்னு பத்தியா, தப்பையெல்லாம் சொல்லிவிட்டு அடே துன்யாவுலே நான் மறைச்சு விட்ட உடனே போ, சில நல்லதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்கள அதனால தப்ப நான் மன்னிச்சிட்டேன், அப்படி நல்லது மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இரு, யாரும் சொல்லாதங்கிற மாதிரி என்ன செய்யறான் அல்ல, அப்படி ஒருத்தரையா விசாரிக்கிறானா, இதான் லேசான விசாரணை, இதுக்கு பேர் விசாரணையா, எல்லாத்தையும் ஒத்துக்கிற வச்சு விட்டு போலான்னு சொன்ன விசாரணையாங்கிற கருணை, கருணை அதைத்தான் அல்லாட்ட வேண்டணும், கருணையில தான் தப்பிக்க இயலுமே தவிர கணக்கு காட்ட சொன்னா முடிஞ்சு வச்சுக்காத, எல்லாம் அழிஞ்சு நாசமாயிரும், அல்லாஹ்வுடைய கருணையை தான் எதிர்பார்க்க வேண்டும். அதே மாதிரி இன்னும் வேறு வேடிக்கை அவ்வளோ செய்யறான். அப்படி விசாரிக்கும் பொழுது அவன் கருணை எப்படி செய்யுது நமக்கு தமாசு மாதிரி தெரியுது. அவன் எப்படிப்பட்ட கருணை என்று கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஜுலுன் யூதா பிஹி யௌமல் கியாமா, கியாமத் நாள்ல இன்னொருத்தனை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, இவன் செஞ்ச சின்ன தப்பை மட்டும் சொல்லு, மலக்குகள்கிட்ட சொல்லுவானா, இவன் வந்திருக்கான்ல இவன்கிட்ட வந்து சின்ன தப்புலாம் பண்ணியிருப்பான்ல, பெருசெல்லாம் விட்டுணுமா, சும்மா 4 8 தப்பு இருக்கும்ல அதை மட்டும் அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வானா, ஆரிது அலைஹி சிகார துனுபிஹி, அவன் செஞ்ச சின்ன தப்புகளை மட்டும் அவன்கிட்ட கொடுங்க, வருபோ ஒன்று கிபாரக அந்த பெருசுலாம் இருக்கும்ல அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறங்க, சின்னதை எல்லாத்துக்கும் முதல்ல கொடுத்து நீ இதை செஞ்சியா, அவனை கோல் சொன்னியா, முதல்ல நோண்டுனியா, இப்படி சின்னது இருக்கும்ல அற்பமான தப்புகள், அந்த மாதிரியான தப்புகளையா கேளுங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வானா, எடுத்த உடனே அவன்கிட்ட கேட்கப்படுமா, அமிழ்த்த யௌம கதாவ கதாவ கதா, நீ இன்னைக்கு இதை செஞ்சியா இன்னைக்கு இதை செஞ்சியான்ற உடனே அவன் என்ன செய்வான், ஆமா நான் செய்யத்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நடுங்கும், சின்னதை முதல் கேட்கிறான பெருசை கேட்டா என்ன ஆகுறது, சின்னதையா முதல் கேட்கிறான், இந்த நோண்டுறதை கூட விட மாட்டேங்கிறான், கிண்டல் பண்ணதை கூட விட மாட்டேங்கிறான், இந்த கண்ணை காட்டிருப்போமே அதை கூட விடாம அது செஞ்சியா இது செஞ்சியா இது செஞ்சியான்னு என்ன செய்வான்ல, எல்லாத்தையும் கேட்ட உடனே அப்புறம் என்ன செய்வானா, செஞ்சீல நீ செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் நன்மையா மாத்தின போ அப்படின்ற உடனே அவன் என்ன செய்வானா, அவன் சும்மா இருக்க வேண்டியான ரப்பி அது அமிழ்த்து அசியா, இன்னும் எவ்வளவு செஞ்சிருக்கிறான் லாராக ஆகுனா அதெல்லாம் காலாம அவன் சொல்லுவானா. நீங்க சிரிக்கிற மாதிரி இதை சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க, இப்ப நீங்க எல்லாம் சிரிச்ச மாதிரி இது சொல்லும் போது பலகத் ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹிக ஹத்தா பதத் நவாஜிது, இதை சொல்லும் போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய்ப்பல்ல தெரிய சிரிக்கிறாங்க. ஒரு அப்படி சிரிக்கிற ரொம்ப கம்மி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சொல்லும் போதே அடே சின்னதை கேட்டு போடான்னு சொன்னா இதுக்கு மேல பெருசுல இருக்கு அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு இவன் கேட்பான் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கண்டுக்கிற மாட்டானா, பெருசை விடு, சின்ன ஃபார்மாலிட்டிக்கு தான் விசாரணைங்கிறத நல்ல அடியான ஈமான் தௌஹீத் மாத்திரம் இருந்து மனிதனுடைய உரிமைகள்ல விளையாடாம இருந்தோம்னு சொன்னா அந்த விசாரணை என்ன, சும்மா ஒரு கருணையின் மீது நம்பிக்கை வச்சு செஞ்சால் ஃபார்மாலிட்டி விசாரணை புடிச்சு கொக்கி போட்டு இழுக்கிற விசாரணையே கிடையாது. இது வந்து சஹீஹ் முஸ்லிம்ல வந்து 277வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில் அல்லாஹ்வுடைய விசாரணை ரொம்ப லேசாகவும் நல்லடியார்களுக்கு ரொம்ப மென்மையான முறையிலும் இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அல்லாஹ் எதுக்கு விசாரிக்கணும், யார் விசாரிப்பா, மறுமையில விசாரணை யார் விசாரிப்பு தெரியாட்டி விசாரிப்போம், விசாரணை தெரிஞ்சு விசாரிப்பானா, நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தன் திருட இப்படி பார்த்துட்டே இருக்கிறோம் அதை விசாரிக்க செய்வோம். அப்ப அல்லாஹ் தான் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான நம்மளை எதுக்கு நீ செஞ்சியான்னு இது கேட்கணும் அப்படின்னு கேட்டால் அது வந்து அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறிந்து கொள்வதற்கு விசாரிக்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு கிடையாது. அதே நேரத்தில் வந்து நீ செஞ்சியா இல்லையா, நீ ஏதாவது செஞ்சியா அப்படி எல்லாம் கேட்க மாட்டான், அவன் தெரிஞ்சதை சுட்டி காட்டி ஒத்துக்கிற வைக்கிற விசாரணை தான். நீ வெள்ளிக்கிழமை 12:10 என்ன செஞ்ச, 12:20 என்ன செஞ்ச, 12:30 என்ன செஞ்ச அப்படின்னு கேட்க மாட்டான்ல, 12:30 இதை செஞ்சியா என்ன செஞ்சேன்னு கேட்டாதான் அது விசாரணை. அது எப்படி அல்லாஹ்வுக்கு தேவையான்னு கேட்கறது. அல்லாஹ் என்ன செய்வான், நீ 12:20 இங்க இருந்து கிளம்புனியா
அந்த பஸ்ல ஏறினியா, அதை பண்ண பிக்பாக்கெட் அடிச்சியா, இப்படி கேட்டா இது தெரிஞ்சுக்கிறதுக்கா? தெரிஞ்சதை சபையில ஒத்துக்கிற வைக்கிறதுக்கு. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய விசாரணை எல்லாமே எதுக்கு தான்? தெரிஞ்சதை சபையில் பகிரங்கப்படுத்துவதற்கு அல்லாஹ் விசாரிப்பானே தவிர உங்கள்கிட்ட நீ என்ன செஞ்சேன்னு கேட்க மாட்டான். இந்த கேள்வியில் கூட நீ வருது, இன்னைக்கு இதை செஞ்சியா, இன்னைக்கு இதை செஞ்சியா, அதை செஞ்சியா, அப்படிதான் அல்லாஹ் கேட்பான். அமிர்தா கதாவ கதா, இதை செஞ்சியா அதை செஞ்சியா, இப்படிதான் அல்லாஹ் கேட்பான். இந்த விசாரணை இறைவனுடைய அந்த ஞானத்துக்கு எதிரானது கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டே விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுல வராது. அதுக்கடுத்து என்ன செய்வான்னு கேட்டா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் செஞ்சதை பட்டியல் போட்டு வச்சிருக்கான். இல்ல புக்கு மாதிரி எப்படி வச்சிருக்கான்? நம்ம புக்குன்னு நினைச்சுக்கிற புக்கா முட்டையும் எழுதுறதுக்கு எத்தனை வால்யூம் வேணும்? நம்ம ஒரு நாள் நான் பேசுறது இப்போ ஒரு மணி நேரம் பேசுறோமே, இதை எழுதி பாருங்க, பேசுறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது எழுதி பார்த்தீங்கன்னா இது 300 பக்கம் வரும். ஒரு மணி நேரத்து பேச்ச எழுதுவதாக இருந்தால் 300 பக்கத்தில் நிற்கும். அப்ப அந்த அளவுக்கு உள்ளதா இருக்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் 24 ஹவர்ஸும் நம்முடைய அசைவு எல்லாத்தையும் எழுதுவதாக இருந்தால் அது எங்க போய் நிற்கிறது? அவ்வளவு பெரிய பட்டியல் இருக்குமே அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் என்ன பண்றான்? அதுல நமக்கு நம்ம கூட இந்த நவீன காலத்துல ஒரு சின்ன பிளாப்பி டிரைவுங்கிறான், அது 1.5 MB தான் இருக்கு. அது உள்ளக்க என்ன பண்றான்? இவ்வளவு இருக்குங்க, இத்தனை கிதாப் இருக்குங்கிறான். பத்தியில இல்லையா? ஒரு சீடியை காட்டுறான், அதுல என்ன இருக்கு? 700 MB இருக்குமா? இந்த 700 MBல என்ன இருக்கு? இதுல 7000 கிதாப் இருக்குங்கிறான். 7000 கிதாப் இருக்கான். எதுல? ஒரு சீடியில. 7000 கிதாப்புக்கும் பேப்பர் போட்டா என்ன ஆகுறது? 7000 கிதாப்பை அடுக்குனா எங்க? இந்த பள்ளியாசம் பத்தாது. அப்ப இந்த இடம் பத்தாத அளவுக்கு உள்ள ஒரு கிதாப்பை எதுல கொண்டு வச்சு விடலாம்? ஒரு சீடியில வச்சிடலாம்ல. அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவனுடைய இந்த ஜீவன் அந்த ஜிப் பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னோம்ல, அது மாதிரி இவன் செஞ்ச செயல்களுக்கு ஒரு இடத்துல அல்லாஹ் புரோகிராம் பண்ணி வச்சிருக்கான். எங்க வச்சிருக்கான்? கழுத்துல வச்சிருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 17வது சூராவுல 13வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், ஒக்குள்ள இன்சானின் அல்சம்னாஹு தாயிரஹு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய குறிப்பேட்டை அமைத்து வைத்திருக்கிறோம். ஃபீ உனுகிஹி, அவனுடைய கழுத்தில் அமைத்து வைத்திருக்கிறோம். நம்மள்ட்ட உள்ள பதிவேடு என்ன? அப்படி சின்ன ஒரு அணுவை எடுப்பான், இப்படி கம்ப்யூட்டர்ல போய் ஜிப்ப ஃபிளாப்பி மாட்டினோன்னு அவ்வளவு புஸ்தகத்தையும் பார்க்கறோம்ல, அந்த மாதிரி என்னவாக நம்ம செஞ்சது நம்மள்ட்ட தான் இருக்குது. நம்ம என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் எங்க ரெக்கார்ட் ஆகுது? மூளை தானே அவ்வளவு தீர்மானிக்குது. மூளை தான் தீர்மானிக்குது. அதில் கூட எவ்வளவு அறிவியல் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. மூளையில உள்ள புரோகிராம் தான் உடம்பை இயக்குது. அந்த கட்டளை எல்லாம் கழுத்து வழியா தான் வரணும். ஜங்ஷன் பாக்ஸ் எது? மனிதனுடைய ஜங்ஷன் பாக்ஸ் கழுத்து தானங்க. பிடரில தான் அவ்வளவு நரம்புகள் ஒன்னா இருக்கிறது. அங்கிருந்து எந்த கட்டளை போனாலும் இது வழியா தான் போகணும். அங்கனுக்குள்ள கொண்டு ஆரம்பிக்கிறான். எதை வச்சு போடுறான்? அதுல ஒரு புரோகிராம், ஒரு பிளாப்பியை போட்டு ரெக்கார்டு போட்டு விட்டான். பாட்டு ஒரு சீடியை உள்ள போட்டு வச்சிருக்கான். அந்த சீடி கடுகுல கோடியில் ஒரு பங்கா இருக்கும். நமக்கு தான் உள்ள பெருசு வேண்டி இருக்கிறது. இப்ப பிளாப்பியை ஆச்சரியமா நம்ம பாக்குறோம்ல, அந்த காலத்துல அது நம்ப முடியாது தானே. இத்தனை கிதாப் இப்படி இதுல இருக்குன்னு கேட்கிறோம்ல. அதை விட அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு அந்த மூளையை கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கழுத்து பகுதியில ஒன்னு வச்சிருக்கிறான். எந்த கட்டளை போனாலும் தூக்குவன ஆட்டினா அந்த கட்டளை உள்ள ரெக்கார்ட் ஆகிக்கணும். இவன் என்னென்ன செஞ்சாலும் அந்த 2 பேர் இருந்து பதிவு செய்யறதுக்கு தனியா வச்சிருக்கிறான், அது தனி. அல்லாஹ் என்ன பண்றான்னா, ஒருத்தன் இல்லாமலேயே அவன்கிட்ட இருந்து கேச எடுத்து உருவி போட்டு காட்டுறது. நம்மள ரகசியமா கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இல்லன்னு மறுத்தணும் செய்வோம். இந்த பாருன்ற கூட நம்மளே நம்ம பாப்பமா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றான்? இங்க வாங்க தம்பி, உங்க எல்லாம் இங்க இருக்கு பாருங்க, இந்தாங்க இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சீடியை போடுவான். சீடினா சும்மா சீடிங்கிறோம், சீடிலாம் இல்ல, அது கழுத்துக்குள்ள இருக்குதுங்கிறான். எங்கேயும் கண்டு அவ்வளவு சின்னதா இருக்காது, ஒரு அணு. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, குள்ள இன்சானின் அல்சம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய குறிப்பேட்டை கழுத்துக்குள்ளே பதித்து வைத்திருக்கிறோம். நுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன், கியாமத்து நாள்ல அதுக்காக வேண்டி ஒரு புஸ்தகம் ஆக்கி அவன்கிட்ட கொடுப்போம். இப்படி ஒரு ப்ரோக்ராம் படிக்க முடியாம இருக்குது. அங்க படிக்கிற மாதிரி கையில தருவான். படிக்க முடியாம இருக்கிறன்னு செய்யும், படிக்கிற மாதிரி கையில கிடைக்கும். விரிக்கப்பட்ட புத்தகத்தை அன்றைக்கு காண்பான் என்று 17-13 சொல்லி காட்டுறான். அப்ப நமக்கு என்று ஒரு பதிவேடு இருக்கிறது. அந்த பதிவேடு எப்படிப்பட்ட பதிவேடா இருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 54வது சூராவுல 52-53 சொல்லுகிறான், குல்லு ஷைஇன் ஃபாலுஹு ஃபி ஸுபுர், அவர்கள் செய்த ஒவ்வொன்றும் அந்த பதிவேட்டில் இருக்கிறது. குல்லு ஸகீரின் வ கபீரின் முஸ்ததர், ஒவ்வொரு சிறுசும் பெருசும் அதில் வரையப்பட்டிருக்கு, ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்றைக்கு அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு, ஹாதா கிதாபுனா யன்துகு அலைக்கும் பில் ஹக், இது நம்முடைய பதிவேடு, உங்களுக்கு எதிராக உள்ள அனைத்தையும் இது பேசுகிறது. இன்னா குன்னா நஸ்தன்சிஹு மா குன்தும் தாமலூன். சுப்ஹானல்லாஹ், எழுதுறோன்னு கூட அல்லாஹ் சொல்லல. நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் நஸ்தன்சிஹ்னா அப்படி காப்பி பண்றோம்.
காப்பினா என்ன, ரெக்கார்டு பண்றது. உட்கார்ந்து இத்தனாம் தேதி எழுதுனாங்கிறது வேற, எழுதிக்கிட்டு இருக்கிறதே கேமராவை எடுக்கிறது வேற. நீங்க ஒரு இதை எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, 7:20க்கு ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டு ஒரு எழுதினார் அப்படின்னு சொன்னா அது மறந்துடலாம். எழுதும்போது கேமரா வச்சு விட்டா, டைம் போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டா, இங்க பாரு 7 இருக்கு என்ன செஞ்ச பாரு, நம்ம எழுது நம்மளே பார்ப்போம்ல. அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவன் எழுத்துலாம் எப்படின்னு கேட்டா, இத்தனாம் தேதி இன்னது செஞ்சான்னு எழுத மாட்டான். விஷுவல் எல்லாமே விஷுவலா என்ன செய்யறது, காட்சியாகவே அல்லாஹ் பதிவு பண்ணிக்குவான். அதுதான் நஸ்தன்சிகுங்கிறான். இன்னா குன்னா நஸ்தன்சிகும் ஆகுந்தும் தாமலும், நீங்கள் செய்ததை எல்லாம் அப்படி பிரதி எடுத்துக் கொண்டிருக்கிறோம், நகல் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கு அப்படி திருத்தி போடப்படும். இல்ல திட்டலாமா, திட்டுனதை பார்ப்போம். நம்ம திட்டுனான்னு எழுதி வச்சிருக்காதுங்க, திட்டுன காட்சி அங்க ரிப்ளை ஓடும். திட்டலையா நீ, இந்த பார் திட்டியா, நீ தானே திட்டுறத பாரு அப்படின்னு காட்டுவோம்ல. அப்படி நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 23 இது 45 29ல 23வது சூரா 62வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். வலதைனா கிதாபுன் யன்திகு பில் ஹக், சத்தியத்தை பேசுகிற பதிவேடு நம்மிடத்தில் இருக்கிறது. வஹும் லா யுظلمون, அவர்கள் அநீதிழைக்கப்பட மாட்டார்கள். புத்தகத்தை கையில கொடுத்தோம் அல்லாஹ் சொல்வான், இக்ர கிதாபக, உன்னுடைய பதிவேட்டை வாசித்து பார். கஃபா பி நஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா, உனக்கு மார்க் போட நீனே போதும், நான் ஒண்ணு போட வேணாம்டா. இந்த பேப்பருக்கு என்ன போடலாம் நீனே பாரு. இந்த வாங்கி இருக்கிற மார்க் எழுதிக்கிற விட இருக்க, இதுக்கு என்ன மார்க் போடலாம் நீனே சொல்லு அப்படின்னு தூக்கி மூஞ்சில வீசுவான் அல்லாஹ். அதே மாதிரி இது 17 14ல இருக்கிறது, 18 49ல இருக்கிறது. யகூலுன, இந்த குற்றவாளிகள் எல்லாம் சொல்வார்களாம், யா வைலத்தனா மாலிஹாதல் கிதாப், இது என்ன பதிவேடு, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சின்னதா இருந்தாலும் பெரியசா இருந்தாலும் துல்லியமா பதிவு பண்ணி வச்சிருக்குதே, ஒண்ணு கூட விட மாட்டேங்குதே. ஓ வஜது மாமிலு ஹாலிரா, அவர்கள் செய்ததை எல்லாம் கண் முன்னே அவர்கள் காண்பார்கள். ஒலா எலிமு ரப்புக்காக, உன் இறைவன் எவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். எல்லாம் ப்ரூஃபோட, ரெக்கார்டோட, விஷுவல் காட்சியோட தூக்கி மூஞ்சில போட்டு தான் செய்வான் அல்லாஹ். அதை நடவடிக்கை எடுப்பான் என்று 18 49ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் பதிவேடு என்று ஒன்று வைத்திருக்கிறான். நம்ம செஞ்ச எல்லா செயலுக்குமே நமக்கு உள்ளேயே, நம்முடைய ஜங்ஷன் பாக்ஸுக்குள்ளேயே நம்முடைய அனைத்து செயல்களையும் பதிவு பண்ணி அதை நம்ம கண்ணு முன்னாடி வெளிப்படுத்தி காட்டுவான். இது பார்க்க இயலாது. இது பார்க்கறதுக்குன்னு ஒரு சிடியில் உள்ளதை உங்களுக்கு கித்தாவை பார்க்க இயலுமா? கம்ப்யூட்டரில் போட்டு தான் பார்க்க இயலும். அப்ப இதுல உள்ளதை நம்ம பார்க்கிற மாதிரி மாற்றி அல்லாஹ் என்ன செய்யறான், வேற மாதிரி தருகிறான். அதுக்கப்புறம் அதுல கூட கணக்கு இருக்குதுங்க. இந்த புஸ்தகத்தை கொடுக்குறான்ல, அது கொடுக்கும் போதே கரெக்டா அந்த வலது கையில யாரு கொடுக்குறான், நீட்டு இந்த கை நீட்டுறா அப்படின்னா கதை முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். இந்த கையை நீட்டினான்னு வைங்க, இவன் தேறி போயிட்டான்னு அர்த்தம். அந்த புஸ்தகத்தை மார்க் ஷீட்டை கொடுக்கும் பொழுது வலது கையில யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் தேறி விட்டார்கள், பாஸ் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இடது கையில வாங்கின அவ்வளவு பேர் என்னது, ஃபெயிலு. அதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 17:71 சொல்லி காட்டுகிறான். ஃபமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, யாருக்கு வலக்கரத்தில் அவனுடைய பதிவேடு வழங்கப்படுகிறதோ ஃபஉலாயிக யக்ரவுன கிதாபஹும், அவர்கள் தங்கள் பதிவேட்டை வாசிப்பார்கள். வலா யுظلمون ஃபதீலா, அணு அளவு அநீதிழைக்கப்பட மாட்டார்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 69வது சூராவுல 29வது வசனத்தில் 69வது சூராவில் 19 முதல் 29 வரை உள்ள 10 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, யாருடைய வலது கையிலே நூல் அந்த பதிவேடு கொடுக்கப்படுகிறதோ ஃபயுக்குல், அவன் சொல்வான், ஹாவு முக்ரு கிதாபியா, என் புத்தகத்தை எல்லாரும் வாசிங்கப்பா. சந்தோஷத்துல இந்த வலது கையில வாங்கினவனே இங்க பாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமா பாஸ் ஆயிட்டா நம்ம 7 பேரை விட்டு காட்டுவோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் அந்த மனுஷன் என்ன செய்வானா, ஹாவு முக்ரு கிதாபியா இன்னி லனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த கணக்கை சந்தித்தாக வேண்டும் என்று நான் நம்பிக்கை கொண்டவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அழைப்பான். ஃபஹுவ ஈஷத்தின் ராலியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்திலே திருப்தியான வாழ்க்கையிலே இவன் இருப்பான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி ஷிமாலிஹி, யார் இடக்கரத்திலே அந்த பதிவேடு வழங்கப்படுகிறதோ ஃபயகூலு லம் ஊத்த கிதாபியா, இது கொடுக்காம இருந்திருக்கலாமே அப்படிமானா. அது பேப்பரை கொடுத்து நரகத்துக்கு தான் போக வேண்டும், கொடுத்தா அவன் என்ன செய்வான், இதுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாமே, லம்மூத்த கிதாபியா, இந்த பதிவேடு எனக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாமே, வளமதிரிமா ஹிசாபியா, இந்த விசாரணை என்ன ஆகுமோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்புவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 84வது சூராவுல 7 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, யார் வலக்கையிலே அந்த பதிவேடு வழங்கப்படுகிறார்களோ ஃபஸௌப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, லேசான முறையில் அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள். கொஸ்டினே லேசா இருக்கும், பரிச்சை லேசா இருக்கும். என் கல்வியில் அகலிகி மசூரூரா, தன் குடும்பத்தாரிடத்தில் சந்தோஷமா திரும்பி, அப்பதான் எல்லாத்தையும் பாப்பா வேணாம் அம்மா வேணாண்டானே எல்லாத்தையும் கொண்டு ஓடுவானே. இந்த மார்க் வாங்கினோன்னு தான் அப்பா எங்க இருக்கான்னு பாப்பான், அம்மா எங்கன்னு தேடுவான். அது வரைக்கும் என்ன
பெயிலா பாஸ் ஆகுற வரைக்கும் அவ்வளோ தன்னை தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பேப்பரை கையில வாங்கணும்னு முடிஞ்சு வச்சுக்காத, நமக்கு கன்ஃபார்மு, நமக்கு சீட்டு கிடைச்சி போச்சுன்னு என்ன செய்வாங்க, அப்பா பத்திலா அம்மா பாத்திலான்னு ஓடுவாங்களாம். என் கல்வியில அகலிஹி மஸ்ரூரா, குடும்பத்தார் இடத்துல சந்தோஷமாக ஓடுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு வரா அல்ஹரி, முதுகுக்கு பின்னால் இடது கைன்னு வர்ற மாதிரி என்ன வருது, முதுகுக்கு பின்னாலே சில பேர் கொடுப்பாமல் இருக்கு. முதுகுக்கு பின்னால் யார் புஸ்தகம் கொடுக்கப்படுகிறதோ எது சுபூரா, அவன் அழிவை அழைப்பான். அழிவே, எனக்கு அழிவு வந்து விட்டதே என்று கூப்பிடுவான். எஸ்லா சஈரா, அவன் நரகத்திலே கருகுவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது போக என்ன செய்வான் அல்லாஹ், இந்த மார்க் போடுறது கூட இதாண்டா மார்க்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். அல்லாஹ் என்ன செய்வானா, அத்தையும் எல்லாரும் நம்புற மாதிரி அதுக்கு ஒரு தராசை நிப்பாட்டி விடுவான். மார்க்குக்கு நீ கேட்போம்ல, அவனுக்கு மட்டும் கூட எனக்கு மட்டும் குறைய, நான் 2 லட்ச ரூபாய் தர்மம் செஞ்சேன், எனக்கு மட்டும் தான் நன்மை, அவன் 8 கொடுத்தான், அவனுக்கு பெரிய நன்மை கொடுத்துருக்க. இஹ்லாஸுக்கு எல்லாம் கொடுக்குறான், தொகைக்கு பார்க்க மாட்டான். 2 லட்ச ரூபா கொடுத்தவன் வந்து இஹ்லாஸ் எல்லாம் பண்ணியிருப்பான், முகஸ்துதிக்காக வேண்டி, அவனுக்கு மார்க் குறைஞ்சு போயிடும். 50 காசு கொடுத்தவன் இஹ்லாஸோட பண்ணியிருப்பான், அவனுக்கு மார்க் கூட ஆயிரும். அல்லாஹ் என்ன செய்வான், இங்க வாங்க தம்பி, என்ன விஷயம், உங்க இதை தட்டில் போடுங்க, நீ போடுப்பா, உன் தட்டில் போடுப்பா, இது தூக்கிட்டு போயிடும். அந்த கணத்தை காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அந்த மார்க் ஒன்னொன்றுக்கு மதிப்பீடு செய்யறோம் இல்லையா, அந்த மதிப்பீடுக்காக வேண்டி நன்மை தீமைகளை எடை போடுவதற்காக வேண்டி தராசை அல்லாஹ் என்ன செய்யறான், நிறுவுறான். மீசான் என்றதுக்கு பேரு தராசு, அல்லாஹ் நிறுவுறான். தராசு நம்ம அந்த காலத்தில் கேள்வி பண்ணுவாங்க, அது எப்படி தராசு, நன்மை எப்படி, தொழுகை எப்படி கொண்டு நிற்கிறது, நோம்பு எப்படி கொண்டு நிறுத்து பார்க்கறது, சுபஹான் அல்லாஹ் அது தட்டில் வைக்க இயலுமா, இப்பெல்லாம் அந்த காலத்தில் நினைச்சாங்க கேட்டாங்க. இந்த காலத்தில் கேட்க இயலுமா? இந்த காலத்தில் என்ன செய்யறது, எல்லாத்தையும் நிற்கிறான், வெயில நிற்கிறான். அந்த காலத்துல என்ன செய்வான், கத்திரிக்காய் நிறுத்தான். இப்ப என்னது, வெயில் 40 டிகிரிங்கிறான், 102 ஃபாரன்ஹீட்டுங்கிறான், வெயில நிற்கிறான், குளிர நிற்கிறான், சத்தத்தை நிற்கிறான். இது இத்தனை டெசிபிள் இருக்கிறது, இவருடைய சத்தம் இத்தனை இதுல இருக்கு சொல்றமா இல்லையா. அந்த காலத்துல என்ன பண்றான், நம்ம சத்தத்தினுடைய அளவு எவ்வளவு நிறுத்த சொல்றான். அதே மாதிரி காத்துடைய வேகத்தை நிற்கிறான். அது மாதிரி ஒன்னு நிறுத்தி சொல்றான். இன்னைக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, நிறுவ இருக்கிறது, மதிப்பீடு போடக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், உனக்கு முடியும்னா, உனக்கு வந்து வெப்பத்தை நிற்க இயலும்னு சொன்னா, வெப்பம்ங்கிற ஒரு பொருள் கிடையாது, தராசுல வைக்க இயலாது, அதுக்குன்னு ஒரு கருவியை கண்டுபிடிச்சி டெம்பரேச்சர் உழவு இருக்குது, அது உழவு இருக்குன்னு நீ சொல்லிலப்பா. அதே மாதிரி தான் இவனுடைய அமலுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு தூக்கி போட தெரிஞ்சு போயிடும், பொசுக்குன்னு ஒண்ணும் இருக்காது. அவன் சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருப்பான், அது பயங்கரமா இருக்கும். அப்ப சொல்லக்கூடிய நேரம், சொல்லும் போது அவனுக்கு இருந்த உள்ளத்துடைய தூய்மையான நம்பிக்கை, தேர்ந்தெடுத்த மாதிரி. உதாரணமா வந்து லைலத்துல் கத்ர் இரவுல ஒருத்தன் செய்யறான், அப்ப வந்து அதுக்கு 1000 மாசத்தை விட சிறந்ததுன்னு வருது. அன்னைக்கு சொன்ன சுப்ஹானல்லாஹ் தூக்கி போட்டா 1000 வருஷம் சுப்ஹானல்லாஹ் சொன்னவன் முடிப்பான். இன்னொரு 1000 வருஷமா சொல்றேன், இவன் ஒரே ஒரு தடவை ஒரு நாள் தானே சொன்னான்டா, இது வெயிட் கூட பார்த்தா அப்படி இருக்கு, இதனுடைய மதிப்பு என்ன, அப்படி போட்டு எல்லாம் காட்டும். அடே பாத்துக்க, யாருக்கும் நான் அநியாயம் பண்ணல, அவன் வெயிட்டா கொண்டு வந்திருக்கான், நான் முதல்ல சொல்லித்தான் இருந்தேன், திடீர்னு நான் செய்யலையே. லைலத்துல் கத்ர் 1000 மாசத்தோட சிறந்ததுன்னு முன்னாடி சொல்லி தரலையா உனக்கு? சகர் நேரத்தில் செய்யறது கூடுதல் நன்மன் உனக்கு சொல்லி தரலையா? ரமலான்ல கூடுதலா தருவேன்னு சொல்லி தரலையா? தனியா உட்காந்து அழுதா கூட நன்மன் நான் சொல்லி தரலையா? ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கிறேன்ல, அதான் மதிப்பு. உனக்கு சொன்னதான் செய்யணும், இல்லாத செஞ்சது அநியாயம் பண்ணும் அப்படின்னு என்ன செய்வானா, தராசு எல்லாம் போடுவானா. அது ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 21வது சூராவுல 47ல சொல்கிறான், வனதவுல் மவாசீனல் கிஸ்த யௌமுல் கியாமா, கியாமத் நாளையிலே நீதியான தராசை நிறுவுவோம். எப்படி நிறுவோம், எந்த ஆத்மாவுக்கும் அநீதி இழைக்கப்படவே செய்யாது. ஒரு அணு அளவு எடை உள்ளதாக அந்த செயல் இருக்குமேயானாலும் அத்தைனா பிஹா, அதையும் நாம் கொண்டு வருவோம். கஃபாபினா ஹாசிபீன், கணக்கு பார்க்குவதற்கு நானே போதும், அசிஸ்டன்ட் தேவையில்லை. பெரிய ஓனரா இருப்பான், அக்கௌண்ட் இல்லாட்டி கடையை மூடிட்டு போக வேண்டியதான். அப்ப நமக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது, நானே கணக்கு பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் நிறுத்து பார்ப்பேன். கஃபாபினா ஹாசிபீன், கணக்கு பார்க்க நானே போதும், எனக்கு எந்த துணையும் தேவையில்லை என்று சொல்லி 21:47 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 7வது சூராவுல 8-9 சொல்கிறான், வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக், அன்றைய தினம் நன்மைகளுக்கு மதிப்பீடு போடுவது என்பது நிச்சயமாக இருக்கிறது. ஃபமன் தக்லத் மவாசீனுஹு, யாருடைய எடை கனமாக இருக்கிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். வமன் ஹஃபத் மவாசீனுஹு, யாருடைய எடை லேசாக இருக்கிறதோ ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டமாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சில ஆட்கள் அல்லாஹ்வை நம்பாதவர்களாக இருப்பார்கள், தான தர்மங்கள் மற்ற காரியங்கள்லாம் செஞ்சிருப்பார்கள், அதுக்கு வெயிட்டே இல்லாம ஆக்கிடுவான். பார்த்தா வெயிட் மாதிரி தெரியும், ஈமான் இல்லாட்டி மார்க் கிடையாதுல. அதனால வந்து இப்ப பள்ளிக்கூடத்தில் சேராம ரோட்ல நின்றுக்கிட்டு கேள்விக்கெல்லாம் விடை எழுதி கொடுத்தானே மார்க் போடுவானா? பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா தானே போடுவான்.
ஒரு பள்ளிக்கூடத்தில் பரிசு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ரோட்ல விளையாண்டுட்டு இருக்கிறான், பரிசு அன்னைக்கு போய் நானும் வர்றேன்டா தூக்கி போட்டுருவான். ஒழுங்கா விடை இருந்தாலும் நீ முதல் சேரணும், நானும் இதுல சேர்றேன், இந்த கட்டுப்பாட்டுக்கு வர்றேன், நீங்க சொல்ற விதிமுறைக்கெல்லாம் ஒழுங்கா நடக்கிறேன்டா தானே மார்க் போடுவான். அப்ப நீ என்னதான் தான தர்மம் செஞ்சாலும் நீ தான் பள்ளிக்கூடத்தில் சேரலையே, நீ இந்த இஸ்லாமுங்கிற பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா தானே மார்க் போட முடியும். நான் வெளியே நின்றுக்கிட்டு நான் செஞ்சேன்னா போ, வெளியே போய் வாங்கிட்டு போ, நம்ம சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வானா, அதாவது உலாயிகல்லதீன கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், அவர்கள் தங்களுடைய இறைவனுடைய அத்தாட்சிகளை எல்லாம் நிராகரித்தார்கள், ஒ லிகாயிஹி, அவனை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை மறுத்தார்கள். ஃபஹபித்தத் ஆமாலுஹும், அவங்களுடைய அமல் எல்லாம் அழிந்து போய்விட்டது. ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸனா, கியாமத் நாள்ல அவங்களுக்கு எந்த ஒரு எடையையும் நம்ம நிறுவ மாட்டோம். அவன் செஞ்ச தூக்கி போட்டா ஒண்ணுமே இருக்காது, தராசுல போட்டா அரை கிராம் கூட வராது. அந்த மாதிரி எடையற்றதாக அவர்களுடைய நல்லறங்கள் எல்லாம் ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரி கருத்துப்பட 23வது சூறாவுல 102, 103, அதே மாதிரி 101வது சூறாவுல 6, 7, 8 வசனங்கள்லையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த நியாய தீர்ப்பு நாள்ல வந்து எடைகளை எடை போட்டு வலது கையில சில பேருக்கு கொடுக்கிறான், இடது கையில சில பேருக்கு கொடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் இதுல என்ன நடக்கும்னு கேட்டா, அந்த ஃபர்ஸ்ட் வந்து அல்லாஹ்வுடைய விஷயத்தை விசாரிக்கிற மாதிரி மனிதர் சம்பந்தப்பட்ட விசாரணை இங்க நடக்கும். மனுஷனுக்கு செய்யறோம்ல அந்த விசாரணை நடக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வளவு மா யுக்லா பைனன் நாஸி பித்திமா, மனிதர்களுக்கு இது முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே இவன் சொர்க்கம் அவன் நரகம்னு சொல்லும்போது அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா அனுப்ப மாட்டான். நீ ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சு இருக்கும் பொழுது இந்த மார்க்களை தேறிட்டா அதுக்கு கணக்கு தீர்க்காம என்ன செய்ய முடியாது, மார்க்கை போட்டு கொடுத்தான். அதாவது எல்லாம் விசாரிச்சு சொர்க்கம் தான் சொல்லி, அதான் முஃப்லிஸ் இருந்தாங்க, பாப்பர்னுங்கிறாங்கல்ல, எல்லாம் சக்சஸ் நினைச்சிருவான். நினைச்சவனா கூப்பிட்டு இங்க வாங்க தம்பி, வாங்கிட்டு இல்லை பேப்பரை, இப்ப அவனுக்கு என்ன சொல்ல போறிய, இவனுக்கு என்ன சொல்ல போறிய, அவனை கொலை பண்ணியல்ல, இவன் விட்டு சொத்தை கொள்ளையடிச்சியல்ல, அவனுக்கு கோல் சொன்னியல்ல, அதெல்லாம் எப்போ வரும், இந்த பேப்பர்ல வாங்கின மார்க் அப்படி மைனஸ் இறங்கிட்டே இருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், இதெல்லாம் முடிச்ச பிறகு அவ்வளவு யுக்லா பைனன் நாஸி பித்திமா, முதல்ல மனிதர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கப்படுவது உயிருக்கு தான். கொலை இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ரத்தம் சிந்தனைக்கு தான். எப்படி நீ வந்து ஒரு உயிரை கொன்ற, அதுக்கு என்ன ரீசன், நான் அனுமதிச்சிருக்கிறேனா, என்னுடைய மார்க்கம் அனுமதிச்சிருக்க காரணம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், கொலையை பற்றி தான் அல்லாஹ் வந்து ரொம்ப கேட்பான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது வந்து புகாரியில 6533வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப வந்து இன்னொரு இடத்துல வருகிறது, லா எம்பகில அகதிமின் அகலின் நாரி ஐ எதுகுலன் நார, அல்லாஹ் சொல்லுவானா, எல்லாம் விசாரணை எல்லாம் முடிஞ்ச உடனே நரகத்துக்கு போறதுக்கும் அவன் ரெடியா நிற்பான். சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரெடியா நிற்பான். இல்லை எல்லாரும் அல்லாஹ் சொல்லுவானா, நரகத்துல போற எவனுக்கும் சொர்க்கத்துக்கு போற எவனிடத்திலும் எந்த விவகாரமும் இருக்கக்கூடாது, தீர்த்துட்டு போ, நரகம்னு தீர்ப்பாயிரும்ல. அவனுக்கு சொல்லுவானா, நீ நரகத்துக்கு போகும் பொழுது இந்த சொர்க்கவாசி எனக்கு 1000 ரூபாய் தரணும், அவனுக்கு நீ சொர்க்கத்தில் போட்டிய, இவன் எனக்கு 10,000 ரூபாய் தரணும், திட்டு நான் அதுக்கு என்ன செய்யறேன்னு கேட்க கூடாது. அல்லாஹ் சொல்லுவானா, அனல் மலிக்கு, நான் தான் மன்னன், அனத்தையான், நான் தான் நீதியான தீர்ப்பளிக்க கூடியவன், லா எம்பகில் அகதிமின் அகலினார், நரகவாசிகள்ல எவராக இருந்தாலும் எதுகுலன் நார வலகு இந்த அகதிமின் அகலில் ஜன்னதி ஹக்குன், சொர்க்கவாசிகள் யாராவது அவனுக்கு கடன்பட்ட நிலையில் ஒரு நரகவாசி நரகத்துக்கு போகக்கூடாது, நில்லு, உனக்கு நியாயம் நான் தரப்போறேன் இப்ப அப்படின்னு சொல்லுவானா. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுவானா, வலா எம்பகையில் அகதிமின் அகலில் ஜன்னா, சொர்க்கவாசிகளில் யாராக இருந்தாலும் அவன் சொர்க்கத்தில் போக முடியாது, நரகவாசிக்கு அவன் கடன்பட்ட நிலையில. நரகவாசிக்கு நீ கடன்பட்டு இருக்கிற, அவன் மேல கேஸ் கொடுத்துருக்கிறான், அதை ஃபைசல் பண்ணாம நீ சொர்க்கத்துக்கு போக எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் ஆகி சிரிச்சுக்கிட்டு வரும்போது நம்ம தேறிட்டோம், பாஸ் ஆகிட்டோம், லேசா கேள்வி கேட்டான் அப்படின்னு வந்த உடனே சொர்க்கத்துக்கு போ நரகத்துக்கு போன்னு சொல்லி எண்டில் உன்னை நிப்பாட்டிக்கிட்டு சட்டை பிடிச்சி நிப்பாட்டி போறானல்ல, இதுக்கு பதில் சொல்லிட்டு போற அவனுக்குள்ள கொடு. இப்பதான் எல்லாம் போகும். இப்பதான் என்ன செய்யும், அடிச்சதுக்கு தொழுகு போவோம், உதச்சதுக்கு நோன்பு போவோம், கோல் சொன்னதுக்கு ஜக்காத்து போவோம், நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் அடுத்த ஆளுக்கு போயிட்டு அந்த நேரத்தில் உள்டாவ தீர்ப்பு மாறிக்கிறோம். சொர்க்கம்னு சொல்லப்பட்டவன் எங்க போவான், நரகம்னு போயிடுவான், நரகம்னு சொல்லப்பட்டவன் சொர்க்கத்துக்கு மாறி போயிடுவான். அல்லாஹ் காப்பாற்றணும். மனிதனுடைய ஹக்குகள்ல கவனமா இருந்துக்கிறங்க. அல்லாஹ்வுடைய ஹக்கை முடிச்சுப்புட்டு மார்க்கையெல்லாம் கொடுத்து விட்டு புடுங்குறாத எப்படி இருக்கு, அதான் தாங்க முடியாதா இருக்கு. அதனால இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று நபிகள் ரொம்ப எச்சரிக்கிறாங்க. மண்காணத்து லஹு மதுலமத்துன் அகீஹி,
யாருக்கு தன் சகோதரனிடத்திலே ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கிட்ட வந்து அந்த நாள் வருவதற்கு முன்னால் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். முன்னாடி சொல்லியிருக்கிறோம். இது புகாரில 2449 2440 இது மாதிரியான ஹதீசுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையிலையும் அந்த விசாரணை இருக்கும். அதனால எக்காரணம் கொண்டும் மனிதர்களுடைய ஹக்குகள் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னு கேட்டா, முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அங்க உதவ முடியாதுன்னு இருக்குதுல, அது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். விதிவிலக்கு இருக்கிறது. அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், ஷஃபாத் பரிந்துரை என்ற ஒரு அடிப்படையை அல்லாஹ் வந்து உண்டாக்கி வச்சிருக்கான். மறுமையில சில ஆட்களுக்கு என்ன செய்யறான், அவங்க வேண்டியவங்களுக்கு பரிந்துரை செய்யலாங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். இதுல வந்து பெரிய பரிந்துரை, ஒரு பெரும் கூட்டத்திற்கே பரிந்துரை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அந்த மறுமை நாள்ல, நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாம் முடிஞ்ச பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலருக்காக என்ன செய்வாங்க, பரிந்துரை செய்வாங்க. அது அவங்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு துஆவை கொடுத்திருக்கிறான். எனக்கு வந்து என்ன இருக்குது, இன்னலி குல்லி நபியின் தாவத்துன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரார்த்தனை, ஒரு துஆ உனக்கு கன்ஃபார்ம் அல்லாஹ் சொல்லிட்டானா. ஒவ்வொரு நபியையும் கூப்பிட்டு, நீ மற்றதை விரும்பினா ஏத்துக்கிறவன், விரும்பினா ஏத்துக்கிற மாட்டேன், ஆனா ஒரே ஒரு துவா வந்து நீ ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்துக்க, அது கன்ஃபார்மா நான் தருவேன்னு சொல்லி ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரு உறுதி கொடுத்திருந்தான். ஆனால் வந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, அப்ப கேட்டு முடிச்சுட்டாங்க. சில நேரத்தில் கோவப்பட்டு அழிப்பதற்கு கேட்டுருவாங்க, யாரெல்லாம் அவங்க அழிச்சு நாசமாக்கி போடுன்னு, இப்படி எல்லாம் கேட்டு முடித்து விட்டார்கள். ஆனால் நான் என்ன செய்யறேன்னு கேட்டா, என் உம்மத்திற்கு ஷஃபாத் செய்வதற்காக யாரெல்லாம் அந்த துவா என்ன துவா என்றால், மறுமையில ஃபெயில் ஆகுறாங்கல்ல அவங்களுக்கு உன்ட பேசி பரிந்துரை செய்வதற்கு எனக்கு சான்ஸ் கூட அல்ல, அதை ஏத்துக்கன்னு நான் கேட்டுட்டேன். அதனால எனக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் தருவான், மார்க்கில் ஃபெயிலா போனவங்களுக்கு பரிந்துரை செய்யற வாய்ப்பை தருவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 6304வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. பரிந்துரை சம்பந்தமாக அதிகப்படியான இன்னும் சில விவரங்கள் இருக்கு, தெரிந்து கொள்வோம். அது போக 2 நாட்களுக்கு முன்னால் சொன்ன செய்தியில ஒரு சின்ன திருத்தம் இருக்கிறது. அந்த இலங்கையில சுனாமி ஏற்பட்ட பொழுது ஜூவுல உள்ள மிருகங்கள் ஓடிச்சு சொன்னோம் இல்லையா, அது இலங்கையிலிருந்து ஒரு சகோதரர் மெயில் அனுப்பியிருக்காரு. ஜூவுல இல்ல காடு, யாழை என்ற ஒரு காடு, அந்த காட்டில் தான் என்ன செஞ்சு அந்த பகுதியெல்லாம் சுனாமி ஏற்பட்டுச்சு. காட்டில் உள்ள விலங்குகள் எதுவுமே சாவாம தப்பிச்சு ஓடி போச்சு. சுனாமிலாம் முடிஞ்ச பிறகு கரெக்டா வந்துருச்சு. அந்த காட்டுக்கு பேர் யாழை, யாழை என்ற காடு. சரியா, அந்த ஏற்கனவே அந்த ஜூவுல இருந்து ஓடி போச்சு சொன்னோம்ல, அந்த தகவலை திருத்திக்கிறங்க. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.